வணக்கம். ரூ. 10 பரிகாரம் 100 வச்சிருக்கேன். அதுதான்யா வேலை செய்யும். சரியா அத குடுத்து 10 பேர் வந்து நிக்கிறேன். பார்க்குறேன். ஏய்யா வயிறு, முதுகு, கிட்னி சம்மந்தப்பட்டதுல ஆமாய்யா அந்த மாரி. கீழ விழுந்ததுல சின்ன கம்பி குத்தி, அது கிட்னி வரைக்கும் போயி, அத ஒரு 6 மாசமா சரி பண்ணிக்கிருக்கோம். இப்போ சாப்பாடும் எடுக்கல. படுத்த படுக்கையா இருக்கு. சாப்பாடு எடுக்கல. கஷ்டப்படுற குடும்பம். அப்ப நான் என்ன சொல்லிட்டேன், சரி இது நெருக்கி எட்ஜில் இருக்கு. ரைட். நம்ம பரிகாரம் ஏற்கனவே இருக்கு. நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்கு. அதவே நான் சொல்லிவிட்டேன். என்ன பரிகாரம்னா, 2 கட்டு அகத்திக்கீரை. சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி ஓரையிலே. இன்னொன்று காலையில் ஏன் கொடுக்குறோம்னா, பசியில் அந்த மாடு சாப்பிடணும். அது மதியம் போய் கொடுத்தோம்னா அது ஏதோ சாப்பிடும். இப்போ பசியில் கொடுக்க சொல்லிட்டேன். ஐயா அது அந்த பிள்ளை எந்திரிச்சு வர்றது, பைக்கில் ஏற்றுறது கஷ்டம். எனக்கு தெரியாதுயா. அந்த பிள்ளை கையில் கொடுத்த மாட்டை கூட குடிக்கா வீட்டுக்கு. அந்த பிள்ளை கையில் என்ன செஞ்சிடணும் சொல்லி அனுப்பிவிட்டேன் சாமி. 6 மாதமாக ஆளுகளே காணோம். நமக்கு வேற திக்குன்றது. இதை நம்ம உறுதியாக சொல்லி விட்டுருக்கோம். 6 மாதமாக காணோம். எதுவும் தப்பு நடந்து வச்சோ. ஆனாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை. 6 மாதம் கழிச்சு வேறு விஷயமும் வந்தாங்க. பொருத்தமாக்க வந்தாங்க. எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு. அப்புறம் பொருத்தம் எழுதிட்டு, ஏப்பா இன்னைக்கு இந்த அந்த பிள்ளை ஒரு பிள்ளை முடியாமல் இருந்துச்சுன்னு சொன்னீங்கள, என்னாச்சு? அது இப்போ வேலைக்கு ஏன் அது வந்து சொல்லலை? ஏன் நான் என்ன பாடுபட்டுக்கிருக்கேன்? ஒரு உயிர் சம்மந்தப்பட்டுருச்சு. சரி இந்த விஷயம் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா 4 பேருக்கு என்ன செய்வேன் சொல்லுவேன். அது கொஞ்சம் அவசரத்துக்கு வாரீங்க, சக்ஸஸ் ஆன பின்னாடி வரணும் அப்படின்னு சொல்லி பொருத்தம் போட்டு அனுப்பிவிட்டேன். அதுக்கு பின்னாடி எத்தனையோ பெட்டில் சீரியஸாக இருந்தவங்க, 8 மாதம் 10 மாதமாக இழுத்துக்கிட்டு இருக்கவங்க, சாப்பிடாத கடைசி கட்டத்துக்கு போகிறவங்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் உயிரை மீட்டு கொடுத்து விட்டது. 100% சக்ஸஸ். எருமை யமனின் வாகனம், கீரை அவருக்கு உணவு, யமனுக்கு லஞ்சம். அது அருமையான சக்ஸஸாக முடியுது. செஞ்சு பாருங்கள். உங்கள் பெரியவங்களெல்லாம் காப்பாற்றுங்க. நல்வாழ்த்துக்கள்.